டிக்டாக் டாசனின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் லண்டனில் இருந்து வவுனியா வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில், அதாவது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து தொடர்ந்து பிரசாரத்தில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்த அந்த திகதிக்கும் அதேவேளை தேர்தலில் வாக்குப்பதிவு இடம்பெற்ற திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று நிலவி வந்தது. அதாவது டிக்டாக் டாசன் என அழைக்கப்படுகின்ற சதேஷ்குமார் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சாரு என அழைக்கப்படுகின்ற பெண் லண்டனில் இருந்து வவுனியா வந்திருந்தார். அப்போது தனது வாகனத்தை டிக்டாக் டாசனுக்கு கொடுத்ததாகவும் அந்த வாகனத்தை திருப்பி தருமாறு கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து டாசனின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது நிறைவடைந்த நிலையில் இது தொடர்பாக தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினார் என்று டிக்டாக் டாசன் எனப்படுகின்ற நபரால் வவுனியா போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிக்டாக் டாசன் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் லண்டனில் இருந்து வந்த சாரு எனப்படுகின்ற பெண்ணை கைது செய்ததாக கூறப்படுகின்றது. அது தொடர்ச்சியாக அந்த பெண்ணை பிணையில் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இது தொடர்பான வழக்கு இடம்பெறும் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. டிக்டாக் டாசன் எனப்படுகின்ற நபர் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் அந்த தேர்தல் காலங்களில் தான் சாரு என அழைக்கப்படுகின்ற பெண் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தல் காலங்களின் போது அவரது பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதமாக அந்த பெண் இவ்வாறு நடந்து கொண்டார் என்ற அடிப்படையிலே அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இருந்த போதிலும் இது தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து இடம்பெறும் என்றும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராச ஜெயகாந்தன்.